குடும்பத்திற்கான ஆசீர்வாத ஜெபம். இதயத்தின் ஆழத்திலிருந்து. எங்கள் நித்திய பிதாவே, குடும்பம் என்னும் இந்த தெய்வீக அமைப்பிற்காக உம்மை ஆராதிக்கிறோம். ஆசீர்வாதத்தின் ஊற்றாகிய உம்மை நாடி எங்கள் குடும்பத்தை உம்முடைய கிருபையினால் மூடும்படி உள்ளம் உருகி இந்த தனித்துவமான ஜெபத்தை உம்முடைய பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம். உம்முடைய நித்தியமான அன்பின் அஸ்திபாரத்தில் எங்கள் குடும்ப உறவுகள் உறுதியாக நிற்க வேண்டும். கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர் என ஒவ்வொரு அங்கமும் உம்முடைய சமாதானத்தால் நிரம்ப வேண்டும். ஒவ்வொரு உறவிலும் மன்னிப்பையும் விட்டுக்கொடுத்தலையும் மரியாதையையும் வளர்க்க கற்றுத்தாருங்கள். உம்முடைய வார்த்தை எங்களுக்கு கற்பித்தது போல, அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். பிலிப்பியர் 4:7. ஆம் ஆண்டவரே, இந்த தேவ சமாதானம் எங்கள் குடும்பத்தின் ஒவ்வொரு அங்கத்தினருடைய இருதயத்தையும் சிந்தனையையும் காத்து எங்கள் குடும்பம் அன்பின் ஆலயமாகவும் சமாதானத்தின் வாசஸ்தலமாகவும் இருக்க வேண்டும். எங்கள் அடைக்கலமே, எங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு நபரையும் அவருடைய பயணங்களிலும் பணியிடங்களிலும் கல்வியிலும் ஓய்வு நேரத்திலும் நீர் கண்ணின் மணி போல பாதுகாக்க வேண்டும். தீமை, விபத்துகள், கொள்ளை நோய் மற்றும் சத்துருவின் எல்லா ஆளுகையிலிருந்தும் எங்கள் குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும். மேலும் எங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் நீர் நிறைவாக்க வேண்டும். அப்போஸ்தலன் பவுல் மூலம் நீர் அறிவித்தது போல, என் தேவன் தம்முடைய ஐசூரியத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக மகிமையிலே நிறைவாக்குவார். பிலிப்பியர் 4:19. ஆவியானவரே, ஒவ்வொருவருக்கும் தேவையான ஆரோக்கியம், ஞானம், வெற்றி மற்றும் உரிய காலத்தில் தேவையான ஆசீர்வாதங்கள் ஆகியவற்றை குறையின்றி பொழிய வேண்டும். நாங்கள் உலகத்தின் காரியங்களுக்கு பின்னே ஓடாமல் உம்முடைய வார்த்தை என்னும் ஜீவ அப்பத்தை நாடி உமக்கு சாட்சியான வாழ்வு வாழ வேண்டும். ஆமேன். இந்த ஆழமான ஜெபம் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வாதத்தினால் நிரப்பி சமாதானத்தை அருளும் என்று நம்புகிறேன்.